பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். என்னடா பழைய சொத்தை பற்றி பாட்டு பாடுறான்னு பார்க்குறீங்களா? வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நேற்று பஸ்ஸில் அப்படியே போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஒரு கடையில் இங்கு பழைய சோறு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அந்த போர்டு பலகையை பார்த்தேன். பழைய சோறுலாம் இப்போ எங்கே கிடைக்குது? நைட்டு முன்னாடிலாம் வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க சோத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் அப்படி எடுத்து அந்த சோத்தை சாப்பிட்றது வந்து அது அப்படி ஒரு அமிர்தமாக இருக்கும். அந்த தண்ணியை குடிக்கணும் வெறும் வயிற்றுல. அந்த நீரார் தண்ணியை எடுத்து அப்படி குடிக்கும்போது அந்த அடிநாக்கிலேருந்து அப்படி எச்சி சுரக்கும் பாருங்கள். ஐயோ, அந்த தேவாமிர்தமே அப்படியே தோற்று போகும். அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போல்லாம் யார் பழைய சோறு திங்கிறா? நைட்டு வரட்டுன்னு மிச்ச சோத்தை வறண்டி சாப்பிட்டுட்டு சட்டியை காலியாக்கிட்டு படுத்துடுறாங்க. இப்போ அந்த பழைய சோத்தோட அந்த மகிமையே தெரிய மாட்டுது. அதனாலேயே இன்றைக்கி வந்து பழைய சோறு அப்படின்றது ஹோட்டலில் வியாபாரமாக்குற அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு உணவாக போயிடுச்சு. உடம்பில் இருக்க நிறைய வியாதிகளுக்கு இந்த உடல் சூடு தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அந்த உடல் சூட்டுக்கு முக்கியமான ஒரு நிவாரணமாக இந்த பழைய சோறு இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சோடனே நீரார் தண்ணியை குடிச்சுக்கிட்டு பழைய சோத்தை போட்டு அதில் தயிர்லாம் தேவையில்லை. அப்போ உள்ள பழைய சோத்தில் வந்து அது ஒரு புளிப்பு தானாக சேரும். ஆனால் இப்போ வந்து அந்த தண்ணி ஊற்றி வச்சாலும் சப்புன்னு தான் இருக்குது. அந்த டேஸ்ட்டு இப்போ வரமாட்டுதுன்னு வச்சுங்களேன். இப்போ பழைய சோறு வச்சாலும் அந்த மாதிரி வரமாட்டுது. ஏன்னா அப்போ உள்ள விவசாயம், இயற்கை விவசாயம் வேறு. இப்போ உரத்தை போட்டு அந்த அரிசியோட டேஸ்ட்டே மாறி போயிடுச்சு. காலையில் அந்த தயிர்லாம் ஊற்றி சாப்பிட தேவையில்லை. அந்த புளிச்ச தண்ணியே அப்படியே கொஞ்சம் ஊற்றி பிணைஞ்சி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு கட்டிச்சு தின்னோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. அப்புறம் பச்சை மிளகாயை கிள்ளி விட்டு அதில் ஒரு கல் உப்பை வச்சு அதில் கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு அப்படி ஒரு கடிச்சுக்கிட்டு ஒரு பழைய சோத்தை வாயில் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த உள் நாக்கு இருக்குல்ல, இந்த சைடு உள் நாக்கு, அங்கே வந்து அப்படி இழுக்கிற மாதிரி ஒரு காரம் இருக்கும். மறுபடி அந்த காரத்துக்கு தண்ணியை தூக்கி அப்படி குடித்தோம்னா அட அதை விட ஒரு டேஸ்ட்டு கிடையாது. இப்படியெல்லாம் அனுபவித்து சாப்பிட்டோம். அப்புறம் வந்து பழைய சோத்துக்கு வந்து சுட்ட கருவாடு. இப்போ வந்து சிலிண்டரில் தான் சுடணும். ஆனால் அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம்னா விறகு அடுப்பு இருக்கு இல்லையா, விறகு அடுப்பில் சமைச்சது போக அந்த கங்கா இருக்கும்ல, அந்த சமயத்தில் 4-5 கருவாடை தூக்கி போட்டு அது சுட்டு கரெக்டான பதத்தில் எடுக்கணும். என்ன நீங்கள் பதத்தில் எடுத்தாலும் அது கொஞ்சம் கருகி போயிருக்கும். அந்த கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பழைய சோத்துக்கு அப்படி ஒரு வாயை வச்சுட்டு அந்த உப்பு கருவாடை கடித்தோம்னா அந்த கருவாட்டில் இருக்க உப்பும் அந்த பழைய சோத்தோட டேஸ்ட்டும் சேர்ந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். இப்போ இருக்க யாருமே அதை அனுபவித்தது கிடையாது. இன்றைக்கி வந்து பழைய சோறு அப்படின்றது ஒரு வியாபாரமாக போயிடுச்சு. காசு கொடுத்து வாங்கி ஹோட்டலில் சாப்பிட்ற நிலைமைக்கு போயிடுச்சு. இன்றைக்கும் பழைய சோறு கிடைக்கிது. நைட்டு தண்ணி ஊற்றி வச்சா காலையில் பழைய சோறு திங்கலாம். ஆனால் அந்த பழைய சோறு பழைய டேஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்றது தான் ஒரு உண்மை. சரி, நீங்களும் பழைய சோறு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா என்னெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கீங்க, எப்படியெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ற உங்களோட அனுபவத்தையும் என் கூட பகிர்ந்துக்குங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.